இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அரசியலமைப்பு சம்பந்தமான முக்கிய வினா விடைகள் தான் பார்க்க போறோம். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஷார்ட்கட்ஸும் பார்க்க போறோம். Which article of the Constitution of India gives provision to set up of panchayat? அதாவது இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு கிராம பஞ்சாயத்துகளை அமைத்துக் கொள்ள வகை செய்துள்ளது? இந்த क्वेश्चनக்கு என்ன ஆன்சர்னா பிரிவு 243. இதை நம்ம எப்படி ஷார்ட்கட்டா ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா, கிராமத்துல பஞ்சாயத்துனாலே அதிக பிரச்சனைகள் இருக்கும். அதுல முக்கியமா 143 இந்த தொடர்பா நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்த்திருப்போம். அதனால இது நம்ம 243 அப்படின்னு நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். In which year seats were reserved for women in local bodies of தமிழ்நாடு? அதாவது தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது எந்த ஆண்டு? இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் 1994. இதுக்கு நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இதே 1994ல தான் ஐஸ்வர்யா ராய் அவங்க மிஸ் வேர்ல்ட் ஆனாங்க. சோ அவங்களும் ஒரு பெண். அதனால இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு அதுல நீங்க இதை ஞாபகத்துல வச்சுக்கலாம். இன்னும் சொல்ல போனா ஐஸ்வர்யா ராய் அவங்க மிஸ் வேர்ல்ட் ஆனது எந்த இயர் அப்படின்னு கேட்கறது கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க இதுக்கும் இந்த இயரை ஞாபகத்துல வச்சுக்கலாம். Which guarantee rights to freedom of religion to all person in all its aspects? அதாவது இது எல்லா விதத்திலும் அனைவருக்கும் சமய சுதந்திர உரிமையை கொடுக்கிறது. சமய சுதந்திர உரிமை எந்தெந்த ஷரத்துல வருதுன்னா 25 to 28. இதை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா, நம்ம 25 வயசுல இருந்து 28 வயசு வரலையும் தான் நல்லா செம்மையா சுதந்திரமா இருப்போம். அதுதான் சமய சுதந்திரம் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸ்டேட் ஆஃப் இந்தியன் யூனியன் ஹேஸ் இட்ஸ் ஓன் கான்ஸ்டிடியூஷன். அதாவது இந்திய ஐக்கியத்தின் எந்த மாநிலம் தனக்கே சொந்தமான அரசியலமைப்பு பெற்றுள்ளது? இதுக்கு ஆன்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீர். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 35A இதன்படி ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்திற்கு இந்த உரிமையை வழங்கியிருக்காங்க. இது எப்போன்னா மே 14, 1954. Who appoints Finance Commission in India? அதாவது இந்திய நிதிக்குழுவை நியமிப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் இந்திய ஜனாதிபதி. நம்ம இந்தியால உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, RBI கவர்னர், அப்புறம் மாநிலங்களில் உள்ள கவர்னர், இவங்க எல்லாரையுமே நம்ம இந்திய ஜனாதிபதி அவங்க தான் நியமிப்பாங்க. அதே மாதிரி தான் இந்திய நிதிக்குழுவை கூட இந்திய ஜனாதிபதி தான் நியமிக்கிறாங்க. இதை நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா, இந்திய நிதி அமைச்சரவையை நியமிக்கிறது நம்ம பிரதமர் அவங்க, இந்திய நிதி குழுவை நியமிக்கிறவங்க ஆப்போசிட்டா இந்திய ஜனாதிபதி அப்படின்னு நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். நேஷனல் எமர்ஜென்சி வாஸ் டிக்ளேர்டு பை காங்கிரஸ் கவர்மெண்ட் ஹெட்டட் பை. இந்திரா காந்தி அவங்களோட தலைமையில தேசிய அவசர நிலையை பிரகடப்படுத்தினாங்க. அது எப்பன்னா 1975. இதை ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்த ஒரு சூழல். அதனாலதான் இந்த அவசர நிலை பிரகடத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. நம்ம இந்தியால நேஷனல் எமர்ஜென்சிக்குள்ள ஆர்டிகல் 352, இதே ஸ்டேட் எமர்ஜென்சிக்கு 356, இதே பினான்சியல் எமர்ஜென்சிக்கு 360. இந்த இயரை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இதே 1975ல தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வேர்ல்டு ஹாக்கி நடந்துச்சு கோலாலம்பூர், மலேசியால. இதுல இந்தியா தான் வின் பண்ணாங்க, பாகிஸ்தான் ரன்னர் அப் பண்ணாங்க. அதனால இந்த இந்தியா பாகிஸ்தான் போர்னால உருவாக்கப்பட்ட இந்த தேசிய அவசர நிலை பிரகடனத்தையும் இந்தியா ஹாக்கில வேர்ல்டு கப் வாங்கின இந்த இயரையும் நீங்க ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். The institution of லோக் ஆயுக்தா was created first in, அதாவது லோக் ஆயுக்தா அப்படிங்கிற அமைப்பை முதல்ல எங்க உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் மகாராஷ்டிரா 1971ல உருவாக்கியிருக்காங்க. இந்த இயரை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா, நம்ம தல அஜித் அவங்க பிறந்த வருடமும் இதுதான். இந்த லோக் ஆயுக்தா இந்த மகாராஷ்டிராவுக்கும் தல அஜித்க்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க கேட்கலாம். அமர்கலம் படத்துல மகா கணபதி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான பாட்டை நீங்க கேட்டிருந்திருக்கலாம். அதனால இந்த மகாராஷ்டிராங்கிறத இதுல லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப லோக் ஆயுக்தா அப்படின்னா உங்களுக்கு மகாராஷ்டிரா தான் ஞாபகத்துக்கு வரணும். மகாராஷ்டிரானா 1971னா நம்ம தல அஜித் உங்களுக்கு ஞாபகம் வருவாங்க. Who decides whether a bill is a money bill or not? அதாவது ஒரு மசோதாவை பண மசோதாவா இல்லையா அப்படின்னு முடிவு செய்யறது யாரு அப்படின்னா நம்ம சபாநாயகர் அவங்க தான். மக்களவையில தான் எந்த ஒரு பண மசோதாவும் தாக்கல் செய்யப்படும். அந்த மக்களவையோட தலைவரான சபாநாயகர் தான் ஒரு மசோதாவை பண மசோதாவா இல்லையா அப்படின்னு முடிவு செய்வாங்க. இதை நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா, சபாநாயகர் நாணயம் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நாணயம்
ஸோ பண மசோதா. The secession of a state from the Indian Union has been barred by the, அதாவது இந்திய யூனியனில் இருந்து எந்த மாநிலமும் பிரியாத பாதுகாக்கும் அரசியல் சாசன சட்ட திருத்தம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 16வது சட்ட திருத்தம். இதை வந்து எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, இந்திய யூனியன் ஒரு வேர்டு கிடைச்சிருக்கு. நம்மளோட இந்திய யூனியன் பிரதேசங்கள் வந்து மொத்தம் 7, அதனால 1+6 அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா 16வது சட்ட திருத்தம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். In which one of the case passport is considered as part of personal liberty, அதாவது எந்த வழக்கில் கடவுச்சீட்டு பெறுவது தனி மனித சுதந்திர உரிமையுடன் தொடர்புடையதாக கருதப்பட்டது அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து மேனகா காந்தி அவங்களோட வழக்குல தான் 1978ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் பாஸ்போர்ட் பெறுறது ஒரு தனி மனித சுதந்திர உரிமையுடன் தொடர்புடையது அப்படின்னு சொன்னாங்க. இதை எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பாஸ்போர்ட் மேனகா காந்தி அவங்களுக்கு வந்து மேகம்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் மேகம் இது ஞாபகத்தில் வரும். சேர்மன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வாஸ், தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் முதல் தலைவர். இதுக்கு ஆன்சர் என்னன்னா காக்கா கலேல்கர். அவங்க தான் இந்திய அரசியலமைப்பு 340 அந்த சட்டத்துக்கு இணங்க 1953வது வருஷம் ஜனவரி 29ஆம் தேதி காக்கா கலேல்கர் அவங்களோட தலைமையின் கீழ் ஜனாதிபதி வரிசையில் முதல் பின்தங்கிய வகுப்பு கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. இத முதல் பின்தங்கிய வகுப்பு கமிஷன் 1955 அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா காக்கா கலேல்கர் கமிஷன் அப்படின்னு சொல்றாங்க. The State Reorganization Act was passed in, மாநில சீரமைப்பு சட்டம் எப்போ வந்து இயற்றப்பட்டதுன்னா நவம்பர் 1956. இதை எப்படி நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம்னா, LIC 1956ல இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்த மாநில சீரமைப்பையும் LIC கூட நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். நீங்க இந்த ரெண்டுத்தையும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கலாம். The Administrative Vigilance Division was created by 1955 by the, இதுக்கு தமிழ்ல என்னன்னா 1955 நிர்வாக ஊழல் கண்காணிப்பு பிரிவை உருவாக்கியது எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து உள்துறை அமைச்சகம். இதை நீங்க எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, 1955ல இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருந்த ஒரு பேங்க் தான் இப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாத்திருக்காங்க. அதனால இந்த இயரை பேங்க்குக்கும் நிர்வாக ஊழல் அப்படிங்கிறதுக்கும் ரிலேட் பண்ணி வச்சுக்கலாம். The Maternity Benefits Act was enacted in the year, பிரசவ கால பயனுறு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதுனா 1961. இந்த இயரை வந்து நீங்க எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, இதே 1961ல தான் வரதட்சணை கொடுக்கறது தப்பு அப்படின்னு இயற்றப்பட்ட ஆண்டு. ரெண்டுமே வந்து திருமணத்தோட தொடர்புடையது. அதனால வந்து நீங்க ஈஸியா இந்த இயரை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். 1961. Which Amendment Act enabled Delhi and Pondicherry to vote presidential election, அதாவது குடியரசுத் தலைவர் தேர்தலில் டெல்லியும் பாண்டிச்சேரி மாநிலங்களும் பங்கேற்க வழிவகை செய்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 70வது திருத்த சட்டம். இது நீங்க வந்து எப்படி ஈஸியா ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, டெல்லி பாண்டிச்சேரி இந்த ரெண்டுமே வந்து யூனியன் பிரதேசங்கள். யூனியன் பிரதேசங்கள் வந்து இந்தியாவில் மொத்தம் 7 ஈஸியா ஞாபகத்தில் வச்சுக்கலாம். The pardoning power of the president vested by the constitution is, அதாவது அரசியலமைப்பு குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ள மன்னிப்பளிக்கும் அதிகாரமானது எதன் கீழ் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து செயல்துறை அதிகாரம். நம்ம இந்திய அரசியலமைப்பில் உள்ள ஆர்டிகல் 72 குடியரசுத் தலைவருக்கு மன்னிப்பளிக்கிற அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லுது. இந்த அதிகாரம் எதன் கீழே வருதுன்னா செயல்துறை அதிகாரத்துல வருது. இதை எப்படி நம்ம ஈஸியா ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, மன்னிக்கிறது ஒரு பெரிய செயல்னு சொல்லுவாங்க. அது கூட ரிலேட் பண்ணி வச்சுக்கலாம். Which commission recommended 27% reservation for backward classes, அதாவது தமிழ்ல பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீட்டை அளிக்க பரிந்துரை வழங்கிய ஆணையம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து மண்டல் ஆணையம். இதை வந்து நம்ம எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, மண்டல பூஜைன்னு சொல்லுவாங்க. அதாவது 48 நாட்கள் வந்து இந்த விரதம் எடுக்கிறது அந்த மாதிரி. அதுல வந்து 12 ராசி 9 கிரகங்கள் 27 நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த 27 மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா இந்த மண்டல் ஆணையத்தை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். The National Commission for Women was set up in, அதாவது தேசிய மகளிர் ஆணையம் வந்து எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 1992.
இதை எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் முதலாக கொண்டு வரப்பட்ட தொட்டில் குழந்தை திட்டம் 1992ல் ஜெயலலிதா அம்மையார் அவங்களால கொண்டு வரப்பட்டது. இது தேசிய மகளிர் ஆணையம்னு வருது, அது தொட்டில் குழந்தை திட்டம்னு வருது, மகளிர் குழந்தை. இதை வச்சு நீங்க அதை ஈஸியா ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம தேசிய மகளிர் ஆணையத்தோட முதல் தலைவரா ஜெயந்தி பட்நாயக் இருந்தாங்க. Who was the first recipient of பாரத் ரத்னா அவார்ட்? முதலா பாரத ரத்னா விருதை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியார். அவங்க 1954ல் இந்த பாரத ரத்னா அவார்டை முதலையா வாங்குறாங்க. இதை எப்படி நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, பாரத ரத்னாவுக்கு பாரதம்னு வச்சுக்கோங்க, பாரதத்தை ஆள்றவங்கள ராஜான்னு சொல்லுவோம், அதனால ராஜகோபாலாச்சாரி அவங்கள ஞாபகத்தில் வச்சுங்க. இதுதான் அதுக்குள்ள ஷார்ட்கட். The Lokpal bill was first introduced in the Lok Sabha in which year? அதாவது லோக்பால் மசோதா முதலில் லோக் சபாவில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 1968. இதை நம்ம எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, இந்தியாவில் ஊழல் வேணாம் அப்படின்னு போராடிட்டு இருக்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க 1968 தான் பிறந்திருக்காங்க. இன்னும் வரலையும் போராடிட்டு தான் இருக்காங்க. அதனால இந்த இயரை லோக்பால் மசோதாவையும் கெஜ்ரிவால் அவங்க பிறந்த ஆண்டையும் வச்சு ஈஸியா கம்பேர் பண்ணிக்கலாம். Who appoints the advocate general for the state? அதாவது மாநிலத்தின் அட்வொகேட் ஜெனரலை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆளுநர். இதுவே தேசிய அளவுல அரசு முறை வழக்கறிஞரை நியமனம் செய்யறவங்க நம்ம இந்திய குடியரசுத் தலைவர். இதை எந்த அரசியலமைப்பு சட்ட விதி மூலம் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, சட்ட விதி 76. அதன் மூலம் தான் இந்திய குடியரசுத் தலைவர் இந்திய அரசு தலைமை வழக்கறிஞரை நியமிக்கிறாங்க. அதே மாதிரி மாநில அளவில் அட்வொகேட் ஜெனரலை நியமனம் செய்யறவங்க மாநில ஆளுநர். Which Indian Constitutional Amendment Act on Panchayat Raj mentioned under Class I 1/3 of the seats were to be allotted to women belonging to SCs and STs? அதாவது எந்த இந்திய அரசியலமைப்பு பஞ்சாயத்து ராஜ் திருத்த சட்டம் பிரிவு ஐயின் படி 1/3 பங்கு தாழ்த்தப்பட்ட மலைவாழ் பெண்களுக்கான இட ஒதுக்கீடப்பட வேண்டும் என குறிக்கிறது. இதுக்கு ஆன்சர் 75வது சட்ட திருத்தம். இது எப்படி ஈஸியா ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, 1/4ன்னு வச்சுக்கோங்க. 100 425 பிரிச்சிருக்க மாதிரி. இப்ப அந்த 425ல 1 போயிட்டுனா 75 தானே. அதை வச்சு இந்த 75வது சட்ட திருத்தத்தை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். Which authority conducts the local body elections? அதாவது உள்ளாட்சி தேர்தல்களை எந்த அமைப்பு நடத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் மாநில தேர்தல் ஆணையம். இதுல நம்ம டிவியேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தேர்தல் அப்படின்னோடனே நம்ம மத்திய தேர்தல் ஆணையம் தான் எல்லா தேர்தலையும் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும். ஆனா அது அப்படி இல்லை. உள்ளாட்சி தேர்தல்களில் மாநில தேர்தல் ஆணையம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. லோக்கல் அப்படிங்கிறதுனால மாநில தேர்தல் ஆணையம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. Who was the first woman judge of the Supreme Court? உச்ச நீதிமன்றத்தின் முதல் நீதிபதி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பாத்திமா பிபி அவங்க தான். இவங்க 1989ல் உச்ச நீதிமன்றத்தோட முதல் பெண் நீதிபதியா நியமிக்கப்பட்டாங்க. இதை நம்ம எப்படி ஷார்ட்கட்ல ஞாபகத்தில் வச்சுக்கிறதுனா, முதல் பெண் ஐபிஎஸ் கிரண் பேடி அவங்க. இவங்க ஃபாத்திமா பிவி. சோ பிவி பேடி இதை வச்சு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. The word citizen is derived from. சிட்டிசன் என்னும் சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது. இதுக்கு ஆன்சர் லத்தீன்.